ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள்: பொருளாதார கட்டமைப்பு வலுவாக இருப்பதால் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவில் பராமரிப்பு மற்றும் நிர்வாகப் பணிகளை சீக்கியர் அல்லாத அமைப்பிடம் ஒப்படைக்கும் பாகிஸ்தான் முடிவுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று முடிவடைந்தது. ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் வெடிப்பதற்கான தடையை நீக்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழகத்தில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இன்று மும்பை தில்லி அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். பொருளாதார கட்டமைப்பு வலுவாக இருப்பதால் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி காண்பதற்காக உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். முதலீட்டாளர்களுக்கான சந்தை வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், முதலீட்டிற்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் அரசு தரப்பில் அளிக்கப்படும் சலுகைகள் குறித்தும் கூறினார். உற்பத்தி தொழில்துறையில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் மின்னணு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவில் பராமரிப்பு மற்றும் நிர்வாகப் பணிகளை சீக்கியர் அல்லாத அமைப்பிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் எடுத்துள்ள முடிவுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த புனித தலத்தின் நிர்வாகத்தை பாகிஸ்தான் சீக்கிய குருத்வாரா பிரபாந்த கமிட்டியிடம் இருந்து வேறு ஒரு அமைப்பிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் தன்னிச்சையாக முடிவு செய்திருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை சீக்கியர்களின் மதம் சார்ந்த உணர்வுகளை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஒப்படைக்க உத்தேசித்துள்ள இவாக்குவி அறக்கட்டளை வாரியத்திற்கும் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையின சீக்கியர்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சீக்கிய சமூகத்தினரிடம் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு இது தொடர்பாக புகார்கள் வந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை அரசின் நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமே இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கர்நாடகாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் நம் நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் கூறினார். இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92%க்கும் கூடுதலாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். முகக்கவசம் அணிவது, கைகளை சோப்பு போட்டு கழுவுவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைந்தது. இறுதிக்கட்ட தேர்தலில் 15 மாவட்டங்களில் உள்ள 78 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் சனிக்கிழமையன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான பிரச்சாரமும் இன்று முடிவடைந்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை 3ஆம் கட்ட தேர்தலில் பிஜேபி 35 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 37 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. எதிர்த்தரப்பில் உள்ள மகா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 46 இடங்களிலும், காங்கிரஸ் 25 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி 5 இடங்களிலும் 3வது கட்ட தேர்தலில் பங்கேற்கின்றன. லோக் ஜன்சக்தி 42 இடங்களில் போட்டியிடுகிறது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மகா ஜனநாயக மதசார்பற்ற முன்னணி சார்பில் ராஷ்டிரிய லோக் சம்தா கட்சி 23 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான பகுஜன் சமாஜ் 19 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் வெடிக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அம்மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தீபாவளி பண்டிகையின் போது நாடு முழுவதும் பட்டாசு வெடிப்பது நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பட்டாசுகளில் தமிழகத்தில் 90% அளவிற்கு உற்பத்தி செய்யப்படும் நிலையில் குறைந்த அளவிலான புகை மற்றும் வெடிசத்தத்தை வெளியிடக்கூடிய பட்டாசுகள்தான் இங்கு உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ள 8 லட்சம் பேரின் வாழ்வாதாரமே தீபாவளி பட்டாசு விற்பனைதான் என்பதால் ஒடிசா மற்றும் ராஜஸ்தானில் பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறுபரிசீலனை செய்யுமாறும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் புதுதில்லியில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை சந்தித்து தமிழகம் தொடர்பான முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்துள்ளார். முன்னதாக நேற்று அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோரையும் சந்தித்து தமிழகம் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்றார். இன்டர்நெட் பயன்பாடு அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையில் பொதுமக்களின், குறிப்பாக இளைஞர்களின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் விதமாக ஆன்லைன் ரம்மி போன்ற இணையவழி விளையாட்டுகள் அவர்களது வாழ்க்கையை சீர்குலைய செய்வதோடு மட்டுமல்லாமல் சில சமயம் தங்களது உயிரையும் மாய்த்துக் கொள்ளும் அபாயம் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களின் நன்மையை கருதி இவ்வாறு பணம் வைத்து நடத்தப்படும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளையும் தடை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த பணம் வைத்து விளையாடும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை நடத்துவோரையும் அதில் ஈடுபடுவோரையும் குற்றவாளிகளாக கருதி அவர்களை கைது செய்யும் வகையில் உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் அரசு துரிதமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மேற்கொண்டுள்ள முடிவின்படி பிஜேபியின் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்க முடியாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை குறித்து ஆளுநர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், முந்தைய திமுக ஆட்சியில் நளினிக்கு மட்டும் சலுகை காட்ட அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் முன்னிலை பெற்றுள்ளார். அமெரிக்க செனட் சபையில் 270 உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலையில் ஜோ பைடன் 253 தொகுதிகளிலும், தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் 213 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளனர். பென்சில்வேனியா, வடக்கு கரோலினா, அரிசோனா ஆகிய இடங்களில் இரு கட்சிகளுக்கும் இடையே குறைந்த அளவு வாக்கு வித்தியாசம் இருப்பதால் இழுபறி நீடிக்கிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, புதுக்கோட்டை மற்றும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி மும்பை அணிக்கு எதிராக பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், புரவ் ராஜா இணை இன்று ஆஸ்திரியாவின் ஜுரிஜ் ரொடியோனோவ், பின்லாந்தின் ஹாரி ஹெலியோவேர் இணையை எதிர்கொள்கிறது. மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் திவிஜ் சரண், ஸ்லோவோக்கியாவின் இகோ ஜெலெனே இணை, போலாந்தின் கமல், சுவிட்சர்லாந்தின் மார்க் ஆண்ட்ரியா யூஸ்லர் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார கட்டமைப்பு வலுவாக இருப்பதால் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவில் பராமரிப்பு மற்றும் நிர்வாக பணிகளை சீக்கியர் அல்லாத அமைப்பிடம் ஒப்படைக்கும் பாகிஸ்தான் முடிவுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று முடிவடைந்தது. ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் வெடிப்பதற்கான தடையை நீக்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது.
ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழகத்தில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இன்று மும்பை தில்லி அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.